வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 1 எண்களில் பயிற்சி 1.1 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். -19/5 ஆனது டேஷ் மற்றும் டேஷ் என்ற முழுக்களுக்கு இடையே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்களா. -19/5 வந்து முழுக்கள் எந்த முழுக்களுக்கு இடையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது நமக்கு முழுக்கள் அப்படின்னாவே தெரியும். எது இருக்கும்? மிகை எண் இருக்கும், 0 இருக்கும், குறையெண் இருக்குங்களா. 0, 1, 2, 3 ப்ளஸ்லேயும் போயிட்டே இருக்கும். குறையெண் அப்படின்னா -1, -2 இப்படின்னு போய்கிட்டே இருக்குங்களா. என்ன நம்ம கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, -19/5 வந்து எந்த ரெண்டு முழுக்களுக்கு இடையில் வரும் அப்படின்னு சொல்லி நம்மளோட கேள்வியாக இருக்குது. அப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, -19/5 எப்படி வரும்னு தெரியாது. அதனால் என்ன அர்த்தம்? 5 19ஆல் வகுக்கணும்னு அர்த்தம். அப்போது 19 வகுத்தல் 5ன்னு தானே இருக்குது. அப்போ 5ஆல் 19 வகுக்கிறோம். 3 என்ன கிடைக்கும்? நமக்கு 15ன்னு கிடைக்கும். ஸோ 9ல் 5 போச்சுன்னா மீதி 4, 1ல் 1 போச்சுன்னா 0. அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள், நமக்கு 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு 3ன்னு கிடச்சிருக்குங்களா. எடுத்து கீழே மீதி எவ்வளோ இருக்குது? நமக்கு 4 மீதி இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? 5ஆவது போல் 4 வராது, 5 தான் வரும். ஒரு புள்ளி வச்சு ஒரு 0 ஆட் பண்ணிப்போங்களா. ஸோ 5ஆம் வாய்ப்பாடில் 40 எத்தனை தடவை வரும்னு பார்க்கணும். 8 நமக்கு என்னது? 40. அப்போ இது கழிச்சோம் அப்படின்னா 0 ஆகிடுது. அப்போ நமக்கு என்ன மதிப்பு கிடைக்குது? 3.8 அப்படின்னு கிடைக்குது. அப்போது இங்கே எப்படி இருக்கும்? -2 இருக்கும், -3 இருக்கும், இங்கே -4 இருக்கும். இங்கே தான் என்ன இருக்கும்? -3.1, -3.2 அப்படின்னு 4க்கு பக்கத்தில் தான் என்ன இருக்கும்? -3.8 இருக்கும் இல்லைங்களா. அப்போ எதுக்கும் நடுமத்தில் இருக்குது அப்படின்னா, -4க்கும் -3க்கும் நடுமத்தில் தான் இது இருக்கும். ஓகேங்களா. -19/5 எந்த முழுக்களுக்கு இடையில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ -4, -3 ரெண்டுக்கும் நடுமத்தில் தான் என்ன இருக்கும்? நமக்கு -19/5 அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து இதில் 2வது கேள்வி, 15 வகுத்தல் -4 என்ற விகிதமுறை எண்ணின் தசம வடிவம் ஆகும். ஸோ இது தசம வடிவம் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. தசம வடிவம் அப்படின்னா நமக்கு தெரியும். புள்ளி வச்சு எழுதுவோங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பகுதியில் பாருங்கள் நமக்கு எப்படி இருக்குது? -4 அப்படின்ட்டு இருக்காது. பகுதியில் எப்படியுமே எப்படி வரக்கூடாது? மைனஸ் வரக்கூடாது. அது எப்படி எழுதுவோம்? மைனஸை வந்து 2க்கும் நடுமத்தில் இருக்க மாதிரி எழுதிப்போங்களா. அப்போ -15/4ன்னு வந்துடும். இப்போ என்ன பண்ணுவோம்? வகுத்தலில் இருந்துச்சு அப்படின்னா தசம வடிவத்தில் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கீழே வந்து நமக்கு வகுத்தலில் 10, 100, 1000 மாற்ற முடியுதா? 10, 100, 1000, 10,000 மாற்ற முடியுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போங்களா. அப்போ பாருங்கள், 4ஆம் வாய்ப்பாட்டில் நமக்கு 10 வருமானம் வராது. 4ஆம் வாய்ப்பாடில் என்ன வருது? 10 வராது. அப்போ அடுத்து எது 100 போவாங்களா. அப்போ 4ஆம் வாய்ப்பாடில் 100 வருமா அப்படின்னா 4 × 25 100. 4 × 25 நமக்கு என்னது? 100ங்களா. ஸோ 25 4ஆல் நம்ம பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 100ன்னு கிடைக்கும். அப்போ 4 × 25 100ன்னு கிடைச்சது வகுத்தல்ல. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? 15 × 25 கண்டுபிடிக்கணுங்களா. 5 5 15 மீதி 1, 1 5 மீதி 1 6 ஆகிடுங்களா. அடுத்து 2ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா 2 5 10 மீதி 1, 2 1 2 + 1 3. அப்போ என்ன கிடைக்குது? 5 6 3ன்னு கிடைக்குது. அப்போ 365. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இல்லைங்களா. அப்போ பெருக்கல்ல மைனஸ் ப்ளஸ் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 5 5 25க்கு மீதி 2. அப்போ இங்கே என்ன வரும்? 7 வந்துடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 375 அப்படின்னு கிடைக்குது. -375 வகுத்தல் 100 அப்படின்னு கிடச்சிருக்குங்களா. அப்போ என்ன பண்ணுவோம்? வகுத்தலில் நமக்கு 10, 100 அல்லது 1000 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்மளோட மேலே தொகுதியில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுப்போம். கீழே எத்தனை 0 இருக்குதுன்னு பார்க்கணும். தொகுதி அப்படிங்கிறது மேலே இருக்கிறது அப்படியே எழுதாச்சு 375ன்னு. எத்தனை 0 இருக்குது பாருங்களேன். 1 2 0 இருக்குது. அப்போ கடைசீட்லேருந்து ஃபஸ்ட் லாஸ்ட் 1 2 2 இலக்கம் முன்னாடி, கடைசீட்லேருந்து 2 இலக்கம் முன்னாடி என்ன பண்ணணும்? புள்ளி வைக்கணும். அப்போது 15/-4 அப்படிங்கிற விகிதமுறை என்னோட தசம வடிவம் என்ன அப்படின்னா -3.75 அப்படிங்கிறதா நம்மளோட விடை. அடுத்து 3வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். -8/3 மற்றும் 8/3 ஆகிய விதிமுறை எண்கள் டேஷில் இருந்து சம தொலைவில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இங்கே நடுவதில் 0. இங்கே வந்து என்னது? 1/3, 2/3 அப்படின்னு இங்கே என்ன இருக்கும்? 8/3 இருக்கும். இங்கே எப்படி இருக்கும்? -1/3. அடுத்து என்ன இருக்கும்? 3/3, 4/3, 5/3, அடுத்து 6/3, 7/3, 8/3 அப்படின்ட்டு இருக்குங்களா. இந்த பக்கம் பார்த்தா -1/3, -2/3, -3/3,
-4/3 -5/3 -6/3 -7/3 அடுத்து என்ன இருக்குது -8/3 அப்படின்ட்டு இருக்கு. இங்கேருந்து பார்த்தாலும் இதுக்கு எது தான் நடுமத்தில் இருக்குது? 0 தான் நடுமத்தில் இருக்குது. அப்போது -8/3 பூஜ்ஜியத்துலேருந்து 1 2 3 4 5 6 7 8 தான் இருக்குது. ப்ளஸ் பக்கம் பார்த்தனால 8/3 பாருங்கள். +8/3 என்ன இருக்குது? பூஜ்ஜியத்துலேருந்து 1 2 3 4 5 6 7 8 இடத்துல இருக்குது. அப்போ எது பொதுவாக இருக்குது? 0 தான். அப்போது பூஜ்ஜியத்துலேருந்து பார்க்கும்போது -8/3 +8/3 சம தொலைவில் இருக்கும். இதுதான் இதோட விடை. அடுத்து 4வது கேள்வி. -15/24 20 வகுத்தல் -32 -25/40 என்ற வரிசையில் அடுத்த விகிதமுறை எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்களா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? -15/24ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்துல என்ன கொடுத்துருக்காங்க? 20/-32. ஃபஸ்ட்டு ஒன்றில் அடுத்து 3வது பாருங்களேன் -25/40 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன எண் வரும்னு கேட்குறாங்களா? இங்கே மேலே மைனஸ் இருக்குது, இங்கே கீழே மைனஸ் இருக்குது. 3வதுல பார்த்தோம் அப்படின்னா மேலே இருக்குங்களா? அப்போ 4வது எப்படி வரும்? கீழே வரும். அடுத்து என்ன எண் வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போது இதில் ஏதை நம்ம கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்களேன். இங்கே 5 இருக்குது, இங்கே 20 இருக்குது, 25 இருக்குது. அப்போ என்ன இருக்குது? 5 5 இன்க்ரீஸ் ஆகிருக்காங்களா? 15 20 25. அடுத்து என்ன வரும்? நமக்கு 30. 15ஓட 5 கூட்டினா 20 வரும். 20ஓட 5 கூட்டினா 25 வந்துடும். 25ஓட 5 கூட்டினா என்னது? 30ங்களா? அடுத்து மைனஸ் ஆல்ரெடி ஒன்று மேலே மைனஸ் இருந்தால் அடுத்து கீழே, அடுத்து மேலே மைனஸ் இருந்தால் அடுத்து கீழே, அதனால் மைனஸ் போட்டோங்களா? இங்கே எப்படி இருக்குது பாருங்களேன், 24 32 அப்படின்னு இருக்கு. 8 3 24, 8 4 32, 8 5 என்னது 40, 8 3 24, 8 4 32, 8 5 40. அப்போ 8 6 48ன்னு வரும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? நமக்கு 30/-48ங்கிறது தான் விடை. புரியுதுங்களா? ஸோ 8 3 கொடுத்துருக்காங்க, அடுத்து 8 4 போடணும், அடுத்து 8 5 8 6. இங்கே எப்படி இருக்குது? I3 I4 20, I5 25, I6 30. அப்போ இதுதான் வந்து நமக்கு 4வது கேள்விக்கான விடை வந்து 30/-48. அடுத்து 5வது கேள்வி. 58 வகுத்தல் -78 திட்ட வடிவம் ஆகும். டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அப்போ 58 வகுத்தல் -78 நம்ம எப்படி எழுதுவோம்னு பாருங்கள். மைனஸ் வந்து சென்டரில் எழுதிடுவோம். அப்போ 58 வகுத்தல் 78 திட்ட வடிவம் அப்படின்னாவே நம்ம என்ன எழுது? சுருக்கி எழுதுறது. திட்ட வடிவம் அப்படின்னாவே சுருக்கி எழுதணும். அப்போது இங்கே என்ன இருக்குது பாருங்கள். அப்போ சுருக்கி எழுதணும் அப்படின்னாவே என்னது? கடைசி இலக்கம் இரட்டைப்படை எண்ணா இருந்தால் 2ஆல் வாய்ப்பாடில் வகுப்படுன்னு பார்த்துருக்கோங்களா? அப்போ 58 2ஆல் வகுக்கிறோம், 78 2ஆல் வகுக்கிறோம். ஏன்னா கடைசி 8ன்னு முடிஞ்சிருக்குங்களா? 8 வந்து இரட்டைப்படை எண், அப்போ 2ஆல் வகுப்படும். ஃபஸ்ட்டு 58 2ஆல் வகுக்கிறோம். 2ஆம் வாய்ப்பாடில் 5 வராது, 2 தடவை என்ன தான் வரும்? 4 தான் வரும். அப்போ 5ல் 4 போச்சுன்னா மீதி 1, இந்த 8 கீழே இருக்கிறோம். 2ஆம் வாய்ப்பாடில் 18 வருமா? 2 9 18. அப்போ என்ன ஆகிடுது? 0 ஆகிடுது. அப்போ இது வகுக்கும் போது என்ன ஆகுது? -58 2ஆல் வகுத்த 29ன்னு நமக்கு கிடச்சிருது. அடுத்து என்ன பண்ணணும்? 72 வகுக்கணுங்களா? அப்போ 78 2ஆல் வகுக்கிறோம். 2ஆம் வாய்ப்பாடில் 7 வராது, 2 3 6 தான் கிடைக்கும். அப்போது 6 போட்டுக்கிறோம். அப்போ 7ல் 6 போச்சுன்னா மீதி 1, இந்த 8 கீழே இருக்கிறோம். அப்போ என்ன கிடைக்குது? 18ன்னு கிடைக்குது. 2ஆம் வாய்ப்பாடில் 18 9 தடவை 2 9 18. அப்போ இதை கழிச்சோம் அப்படின்னா 0 ஆகிடுதுங்களா? வகுத்தல் 39 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இது என்ன ஆகுது? 29 39 ஒரே வாய்ப்பாட்டில் வராது. அப்போது 58/-78 திட்ட வடிவத்தில் மாற்றணும் அப்படின்னா -29/39 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.